ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் என்ன கேட்பாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்கள் பண்ணலாமா வேணாமா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நல்லதுகள் இருக்குது, இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லைனா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்தமாரி கேட்குற கம்பெனிக்கு நீங்கள் தயவு செய்து கண்ணை மூடிட்டு வந்துடுங்க, அங்கே போகாதீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல கம்பெனி உங்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்மிட் பண்ண சொல்கிறாங்கன்னா அது கண்ணை மூடிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு வேர்ஸ்டான கம்பெனி, அந்த இடத்துல இருந்தீங்கனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்தமாரி கம்பெனிங்களுக்கு தயவு செய்து உங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க, அங்கே வேலையும் செய்ய ட்ரை பண்ணாதீங்க, அந்த கம்பெனி விட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா வந்து நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி இல்லை எனக்கு வேலை செட் ஆகாதுன்னு போகணும்னு நினைக்கும் போது அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் சப்மிட் கொடுக்கணும்னா, ரிட்டன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் தருவோம். இந்த மாதிரி நிறைய பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு தயவு செய்து போகாதீங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு சில கம்பெனியில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. நல்ல கம்பெனியாக இருக்கும், பட் 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருக்காங்க, ஒரு கம்பெனியில் புதுசாக போய் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, இல்லை சம்பளம் பத்தலை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் 1 இயர் ஆர் 6 மந்த் ப்ளஸ் அது இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை விட்டு வருவாங்க. ஏன்னா வந்து அந்த 6 மந்த் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கம்பெனியில் கேள்வி கேட்பாங்க. இவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்ஸ்காண்ட்னா டக்குன்னு அந்த கம்பெனியில் சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு ரிமார்க் ஆகிடும். அதனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் எப்பயுமே பார்த்தா அவங்க ப்ரொஃபஷனல் கரியரில் இந்தமாரி அப்ஸ்காண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ரிமார்க் ஆகும். ஏன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பிரச்சனைகள் வரும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஃப்ரெஷர் கிட்ட தான் மோஸ்ட்டாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஷர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 15,000 சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது. அந்த 15,000 சம்பளத்தில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறமா திடீர்னு அதோட ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குது. ஒரு 30,000 40,000 ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 30,000 40,000 கொடுக்குற சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் 15 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டாங்கன்னா, இவங்க இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு 15,000 வேலை செய்கிறாங்கன்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் இவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு 10 நாளில் கொடுப்பீங்களா, அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர்ஸை பிளாக் பண்ணி எடுத்து மெயிலுக்கு ரீப்ளை பண்ணாமல் இந்தமாரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிடக்கூடாது ஃப்ரெஷர். ஏன்னா வந்து இவங்க வேலை கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க இதுமாரி டக்குன்னு விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுனால தான் கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸை வந்து இந்தமாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கேரண்டிடாக ஒரு மினிமம் 2 இயர்ஸாவது இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இந்தமாரி காரணங்களாக தான் ஃப்ரம் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இப்போ எம்ப்ளாயி சைட்லேருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தமாரி சொல்கிறாங்க 2 வருஷம் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். இந்தமாதிரி சொல்லும் போது ஒரு எம்ப்ளாயி சைடில் தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கலான்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, மேனேஜர் ரவுண்டில் வந்து உங்ககிட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி இந்த டைமில் ஏற்றுவோம், அப்புறம் உங்களோட சேலரி இவ்வளோ இருக்கும், அப்புறம் உங்களோட 12th மந்த்துக்கு அப்புறமா உங்களோட சேலரி ரிவைஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த கம்மி சம்பளத்தில் தான் வேலை செய்யணும், அப்புறம் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே வருவாங்க. ஆனால் ஹெச்ஆர் நிறைய பேர் பண்ணுற தப்பான விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு ட்ராபேக்கான விஷயம் தான் தெரியும், பட் அதை வந்து மூடி மறைச்சி கன்னிங்கான ஒரு விதத்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா, நான் வேலை செஞ்ச கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் 6 மந்த்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட 12th மந்த்துக்கு அப்புறமா உங்களோட சேலரி ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் அவங்க இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் மேனேஜர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயம். நான் வந்து சரி அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் 12th மந்த்துக்கு அப்புறம் என்னோட சேலரி எப்போ ரிவைஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் சொன்னோமா, ஆமான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் என்ன சொன்னோம், 12th மந்த்துக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுவோன்னு சொன்னோமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து நாங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருக்கீங்க, அதனால் அந்த இடத்துல நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது, நீங்கள் வெறும் இன்டர்ன் தான். அதனால் இது 6 மந்த் உங்களுக்கு கன்சிடரேஷனில் வராது. நீங்கள் 12 மந்த்ஸை நெட்வொர்க் இன்ஜினியராக வேலை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு 6 மந்த் இன்டர்ன், அதனால் அது கணக்கில் இருக்காது. நீங்கள் அதனால் 6 + 12 18வது மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த சேலரி நாங்கள் சொன்னது கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. அப்புறம் யோசிக்கும் போது தான் சொல்லுது, அவங்க நிறைய விஷயங்கள் கன்னிங்காக ஓப்பனாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா ஆஃபர் லெட்டர், அப்போ இந்த அனெக்ஷன் எல்லாம் அதில் அப்போ தான் ரெடி பண்ணும்போது பார்த்தா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நிறைய விஷயம் ஓப்பனாகவே இருக்காது.
அப்புறம் நம்ம பண்ணுற மெயினான மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாமல் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம வேலை தேடி போகும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சைன் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சி நம்ம வேலை விட்டு நிற்கிறோன்னா நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நோட்டே பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நானும் பண்ண விஷயம் இருந்தது. அதனால் அவங்க அந்த கொடுக்குற அந்த ஒரு லைனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, சரி வந்துட்டோம் இவ்வளோ தூரம் சைன் பண்ணலன்னா ஏதாவது சொல்லி என்ன ஹெச்ஆர் நினச்சிக்குவாங்க. அவங்க எப்படியும் நம்ம தெரியாத கொஸ்டின்லாம் சமாளித்து பரவாயில்லன்னு கூட நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சில மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு வரும். அதனால் இந்த விஷயங்கள் தயவு செய்து பண்ணுங்கள். ஹெச்ஆர் சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிட்டன் வேர்ட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அந்த அவங்க கொடுக்குற அந்த அனக்ஷர் அதில் எல்லாத்துலேயும் இருக்கான்னு பாருங்கள், அதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் மட்டும் பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சைன் பண்ணலாம் வேணாமா, அந்த விஷயங்களை தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க. இப்போ உண்மையாகவே நீங்கள் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் போயிட்டு அந்த கம்பெனியை வேலை செய்கிறதுக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப வேலிடான ஒர்க்கா, அந்த ரோல் அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதா, இல்லை நல்ல ரோலான்றதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வாய்ஸ் சப்போர்ட், அதாவது பிபிஓ ஒர்க்கு தான் இருக்கும், அதாவது கஸ்டமர் சப்போர்ட், அதில் எதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது ஃபியூச்சரில். அந்த வேலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாததால் ஏதோ ஒரு ஆர்வக்குள்ளரெலாம் அவங்க வந்து அக்ரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் சைன் பண்ணுற அளவுக்கு வர்த்தான ஒரு ரோலான பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு மோசமான வேலைக்கெல்லாம் நம்ம போயிட்டு தேவையில்லாமல் 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட். அதனால் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கோங்க. ஹெச்ஆர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு 10 நாள் 5 நாள் எனக்கு டைம் வேணும் யோசிக்க அப்படின்னு கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அக்ரிமெண்ட் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உடனே அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கம்பெனியில் வேலை செய்கிற சீனியர் இல்லை உங்கள் ரிலேட்டிவில் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், எல்டர், இந்த மாதிரி யார்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த சீனியர்கிட்ட முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படியாவது லிங்க்டின் இல்லை ஃபேஸ்புக் எங்கேயாவது கான்டாக்ட் பிடிக்க முடியுமா பாருங்கள். அவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்கள் சைன் பண்ணிங்களே உங்களோட கரியர் எப்படி இருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன கெட்டது இருக்குது, இந்தமாரி எப்படியாவது ரீச் பண்ணி அவங்க ஏன் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ வந்து சேலரி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு ரோல் தான் முக்கியம், ஜாப் தான் முக்கியம், இல்லை இந்த கம்பெனி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலரி அது உங்கள் விஷ். அதனால் நீங்கள் கம்பெனியாக அதிகமானதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து யாராவது கம்பெனி வேலைக்கு போகிறாங்க. இப்போ இன்கேஸ் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னால 2 வருஷம் சர்வ் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுறது? இல்லை ஒரு சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் டைமில், அப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரிலாம் ஒரு சில பாலிசிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாராலையும் மஸ்ட்டு 2 வருஷம் சர்வ் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ரீசன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த எமர்ஜென்சி இஷ்யூஸ் இருக்குன்னா அப்போ வந்து கம்பெனி நம்மளுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணணும், இந்தமாரி விஷயங்களும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம சொன்ன விஷயங்களை ஒரு சம்மரி அவங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அந்த கம்பெனி ஹெச்ஆர் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாருமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற விஷயங்களும் அவங்க கொடுத்துருக்குற அந்த அனக்ஷர் இருக்குல்ல ஆஃபர் லெட்டரில், அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அனக்ஷர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சீனியர் பர்சன், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எக்ஸ் எம்ப்ளாயிஸ், சீனியர் எம்ப்ளாயிஸ் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். எப்படியாவது லிங்க்டின், நௌக்ரி இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்க கான்டாக்ட் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி அவங்ககிட்ட பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி உங்கள் பேஸ்ட் அப்பான் உங்களோட பர்சனல் சுச்சுவேஷனை பொறுத்தது. அதை வந்து நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்ரிமெண்ட் பண்ணுற கம்பெனியில் முதல் 6 மாதம் சம்பளமே இல்லாமல் வேலை செய்ய சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, இல்லை இந்த அளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், 2 வருஷம் கம்பெனி சம்பளத்தில் வேலை செய்கிறோம், அதுக்கு உண்மையாகவே இந்த வேலை வந்து பர்த்தான ஒரு வேலையா, இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணோம், இந்த ரோல் நம்மளுக்கு கிடச்சிருக்க டெசிக்னேஷன், இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சைன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஏதோ வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாதீங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஐடி கம்பெனியில் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. நான் ஏதாச்சும் தப்பாக மாற்றி சொல்லியிருந்தேன், இல்லை ஏதாச்சும் வேறு நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.